நல்லிணக்கத்துக்கான பாதை மிகவும் நீண்டது. அனுகுமார திசாநாயக்க. சூடுபிடிக்கும் நிலவரம். தாவேக தலைவர் விஜயின் வீட்டுக்கு முன் குவிக்கப்பட்டுள்ள போலீசார். கோடபாயாவின் ஊழலை தொடர்ந்து முன்னெடுக்கும் அரசு. வெளிநாட்டிலிருந்து கசிந்திருக்கும் பயங்கர தகவல்கள். 2.5 அமெரிக்க டாலரை மீள செலுத்த பாராளுமன்ற அங்கீகாரம் தேவை. பிறலோயர் அமைப்பின் ரஞ்சித் கீர்த்தி தெரிவிப்பு. INS சிந்துகேசரி நீர்மூழ்கி கப்பல் நாட்டை வந்தடைந்தது. 2026 ஆண்டுக்குரிய வடக்கு மாகாண ஆசிரியர் இடமாற்றங்கள் முடக்கம். லண்டனில் உணர்வெழுச்சியுடன் இடம்பெற்ற மாவீரர்களுக்கான வீரவணக்க நிகழ்வு. முல்லைத்தீவில் கடற்தொழிலுக்கு சென்ற 2 கடற்தொழிலாளர்கள் மாயம். எங்கள் விடுவுக்காக வீடுகள் தோறும் இருந்து போராளிகள் புறப்பட்டனர். தென்னிலங்கையில் தீபச்செல்வன். லண்டனில் தமிழீழ விடுதலை போராட்டத்தில் முள்ளிவாய்க்கால் இறுதி சமரில் வீரகாவியமான 24 மாவீரர்களுக்கான வீரவணக்க நிகழ்வு முன்னெடுக்கப்பட்டது. குறித்த நிகழ்வு கடந்த சனிக்கிழமை லண்டன் ஆக்ஸ்போர்டில் அமைந்துள்ள உலக தமிழர் வரலாற்று வளாகத்தில் உணர்வெழுச்சியுடன் முன்னெடுக்கப்பட்டது. தமிழர் மாவீரர் பணிமனையின் ஏற்பாட்டில் கடந்த 5 ஆண்டுகளுக்கு மேலாக தாயகம் மற்றும் புலம்பெயர் தேசங்களில் இந்த நிகழ்வுகள் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. இதன் அடிப்படையில் குறித்த நிகழ்வில் முன்னாள் போராளிகள், மாவீரர்களின் உறவினர்கள் மற்றும் பெருந்திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தினர். இந்த நிகழ்வில் மாவீரர்களின் தியாகங்கள் குறித்தும் மற்றும் விடுதலை லட்சியத்தின் உறுதி குறித்தும் சிறப்புரைகள் ஆற்றப்பட்டது. முல்லைத்தீவு கள்ளப்பாடு பகுதியிலிருந்து கடற்தொழிலுக்கு சென்ற 2 கடற்தொழிலாளர்கள் கரை திரும்பாத நிலையில் அவர்களை தேடும் பணிகள் இன்று கடற்தொழிலாளர்களால் முன்னெடுக்கப்பட்ட போதும் அவர்கள் தொடர்பான தகவல் எதுவும் கிடைக்கவில்லை. நேற்று காலை 10 மணியளவில் கள்ளப்பாடு கடற்கரையிலிருந்து படகு ஒன்றில் தொழிலுக்காக சென்ற குறித்த 2 கடற்தொழிலாளர்களும் நேற்றிரவு அல்லது இன்று அதிகாலையாவது கரை திரும்பியிருக்க வேண்டும். ஆனால் நீண்ட நேரமாகியும் குறித்த 2 கடற்தொழிலாளர்களின் படகும் கரை திரும்பவில்லை. இந்த நிலையில் உறவினர்கள் மற்றும் சக கடற்தொழிலாளர்கள் இணைந்து மாலை வரை 4 படகுகளில் தேடியும் அவர்கள் தொடர்பான தகவல்கள் கிடைக்கவில்லை. காணாமல் போன கடற்தொழிலாளர்களையும் அவர்களது படகினையும் தேடும் நோக்கில் முல்லைத்தீவு கடற்பரப்பில் இன்று காலை கடற்தொழிலாளர்கள் பல படகுகளில் சென்று தேடுதல் நடவடிக்கை முன்னெடுத்துள்ளதாக தெரிவித்தனர். இவ்விடயம் தொடர்பாக கடற்படையினர் உள்ளிட்ட சம்பந்தப்பட்ட தரப்பினருக்கும் தகவல் வழங்கப்பட்டுள்ள நிலையில் கடற்தொழிலாளர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த உரிய நடவடிக்கை எடுக்குமாறு பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்திய கடற்படையின் INS சிந்துகேசரி நீர்மூழ்கி கப்பல் செயல்பாட்டு தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக நேற்று கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்தது. இதனைத் தொடர்ந்து இலங்கை கடற்படையானது கடற்படை மரபுகளின்படி அந்த நீர்மூழ்கி கப்பலை வரவேற்றது. கொழும்பு துறைமுகத்துக்கு வந்துள்ள இந்திய கடற்படை நீர்மூழ்கி கப்பல் INS சிந்துகேசரி தீவில் தங்கியிருக்கும் காலத்தில் இலங்கை கடற்படையால் ஏற்பாடு செய்யப்பட்ட பல்வேறு நிகழ்ச்சிகளில் நீர்மூழ்கி கப்பலின் குழுவினர் பங்கேற்பதுடன் இலங்கையில் உள்ள பல முக்கிய சுற்றுலா தலங்களுக்கும் செல்ல உள்ளனர். வடக்கின் பிள்ளைகளை பயங்கரவாதிகள் என்று கடந்த ஆட்சியாளர்கள் மக்களுக்கு சொல்லிக் கொடுத்துள்ளதாக தெரிவித்துள்ள ஈழ எழுத்தாளர் தீபச்செல்வன், எங்கள் தேசத்துக்காக போராடிய தமிழ் மக்களின் பிள்ளைகளை சிங்கள மக்கள் புரிந்து கொள்ளுகின்ற ஏற்றுக்கொள்ளுகின்ற நிலை என்று உருவாக்குகிறதோ அன்று சமாதானம், நல்லிணக்கம், உரிமை பரிமாற்றம் என்பன இடம்பெறும் என குறிப்பிட்டார். மாத்தறை மாவட்டத்தின் ஹக்மன பிரதேச சபையின் வாசக சமூகத்தின் ஏற்பாட்டில் தீபச்செல்வனின் எழுத்துக்கள் குறித்து நடந்த இலக்கிய நிகழ்வு கடந்த ஏப்ரல் 30 நடைபெற்ற போது அவர் இதனை தெரிவித்தார். வீட்டுக்கு வீடு வாசல் படி என்பது தமிழில் உள்ள பழமொழி. ஆனால் எங்கள் வீடுகள் ஒவ்வொன்றிலும் எங்கள் விடுதலைக்காகவும் உரிமைக்காகவும் போராடி இறந்திருக்கிறார்கள். விடுதலை புலி மாவீரனை பற்றிய என்னுடைய நடுகள் நாவல் 4 பதிப்புகளை கண்டிருப்பது சிங்கள மக்கள் எங்கள் வீட்டு பிள்ளைகளை ஏற்றுக்கொண்டிருப்பதன் வெளிப்பாடு என நம்புவதாக அவர் தெரிவித்துள்ளார். இதன்போது ஹக்மன பிரதேச சபை தவிசாளரும் பேராதனை பல்கலைக்கழக முன்னாள் மாணவர் ஒன்றிய தலைவருமான ரங்கன செனவிரத்ன தொடக்க உரையை ஆற்றியதோடு நடுகள் நாவல் பற்றியும் அதில் வரும் மாவீரன் வெள்ளையன் பற்றியும் மிகவும் நெகிழ்ச்சியுடன் பகிர்ந்து தலைவர் பற்றியும் போராளிகள் பற்றியும் எடுத்துரைத்துள்ளார். சிங்கள எழுத்தாளர்களான திலின வீரசிங்க மற்றும் சம்மானி விஜயசிங்க ஆகியோரும் சிங்களத்தில் வெளியான தீபச்செல்வனின் படைப்புகள் குறித்து பேசியுள்ளனர். அனுசா சிவலிங்கம் தீபச்செல்வனின் கவிதைகள் குறித்து பேசியதோடு நான் சிறிலங்கன் இல்லை கவிதை குறித்து பேசி அதனை வாசித்து காட்டியுள்ளார்.
வெளிநாட்டில் பெற்றுக்கொண்ட கடனுக்காக செலுத்தப்பட்டு மாயமான 2.5 மில்லியன் அமெரிக்க டாலர்களுக்கு பதிலாக ஆஸ்திரேலிய ஏற்றுமதி நிதி நிறுவனத்துக்கு அந்த தொகையை மீண்டும் செலுத்துவதற்கு நாடாளுமன்றத்தின் அனுமதி அவசியம். நாடாளுமன்றத்தில் குறை நிரப்பு பிரேரணையொன்று சமர்ப்பித்து அதிகாரத்தை பெற்று நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டியிருக்கும் என முன்னாள் மாகாண ஆளுநரும் பிரில்வேயர் அமைப்பின் உறுப்பினருமான ரஞ்சித் கீர்த்தி தென்னக்கோன் தெரிவித்துள்ளார். செய்தியாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், கடந்த வரவு செலவு திட்டத்தில் வெளிநாட்டு கடனுக்கான வட்டி தவணையாக செலுத்துவதற்கு இந்த 2.5 மில்லியன் டாலர் அங்கீகரிக்கப்பட்டது. இருப்பினும் அடையாளம் காணப்பட்டதா தரப்பு ஒன்றிற்கு இந்த நிதி சென்றுள்ளதாகவும் இதனை இதுவரை மீட்க முடியாமல் போனதால் புதிய நிதி ஒதுக்கீடு அவசியமாகியுள்ளது. மத்திய வங்கியிடமிருந்த அரச கடன் முகாமைத்துவ பணிகள் நிதி அமைச்சின் கீழ் புதிதாக நிறுவப்பட்ட அரசின் கடன் கட்டுப்பாட்டு திணைக்களத்துக்கு மாற்றப்பட்டு இடைக்காலத்திலேயே இந்த தவறு நடந்துள்ளதாக அவர் சுட்டிக்காட்டினார். 2024 ஆண்டின் 44 இலக்க பொது நிதி கட்டுப்பாட்டு சட்டத்தின் கீழ் 8வது பிரிவின் கீழ் இத்தகைய நடவடிக்கைகளை கண்காணிக்க மத்திய வங்கி மற்றும் நிதியமைச்சின் அதிகாரிகளை கொண்ட குழு ஒன்று நியமிக்கப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் அத்தகைய குழுவின் மூலம் இந்த நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டதற்கான எந்தவொரு அறிக்கையும் இல்லை என அவர் குறிப்பிட்டுள்ளார். இதற்கிடையில் அரச கடன் முகாமைத்துவ திணைக்களம் மற்றும் வெளிநாட்டு வழங்கல் திணைக்களம் ஆகியவை குறித்த ஆஸ்திரேலிய நிறுவனம் ஏற்றுமதி நிதி நிறுவனத்துடன் இது தொடர்பாக பேச்சுவார்த்தைகளை நடத்தி வருவதாக நிதியமைச்சின் தகவல்கள் வெளியாகியுள்ளது. இலங்கை கடற்படை கடலோர பாதுகாப்பு திணைக்களம் மற்றும் மீன்வளம் மற்றும் நீர்வள திணைக்களம் ஆகியவை இணைந்து 2026 ஏப்ரல் 17 முதல் 30ஆம் தேதி வரை உள்ளூர் நீர்ப்பரப்புகளில் நடவடிக்கைகள் மேற்கொண்டன. அதில் சட்டவிரோத மீன்பிடி நடவடிக்கைகளில் ஈடுபட்ட 77 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதோடு வணிக வெடிபொருட்களுடன் கூடிய 17 டிங்கிகள் மற்றும் 6 டிராக்டர்கள் ஆகியனவும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. இதன்படி திருகோணமலை, கந்தளாய், வாழைச்சேனை, கல்லாரவ, கிண்ணியா, துடுவ, காயங்கேணி, போல்பொயின், சாம்பூர், சிலாவத்தை, இறக்கங்கண்டி, முகத்துவாரம், பனிச்சங்கேணி, நந்திக்கடல் களப்பு, யாழ்ப்பாணம், வெற்றிலைக்கேணி, பருத்தித்துறை, மன்னார், சவாரிபுரம் ஆகிய கரையோரங்களையும் கடற்பரப்புகளையும் உள்ளடக்கியதாக கிழக்கு, வடக்கு மற்றும் வடமேற்கு கடற்படை கட்டளைகளினால் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகளில் 77 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். மேலும் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் கடல் அட்டைகள், வணிக வெடிபொருட்கள், தடை செய்யப்பட்ட மீன்பிடி உபகரணங்கள், டிராக்டர்கள் மற்றும் மீன்பிடி படகுகள் ஆகியவை மேலதிக சட்ட நடவடிக்கைக்காக கோகுலாய், முல்லைத்தீவு, யாழ்ப்பாணம், வாழைச்சேனை, குச்சவெளி, சிலாவத்துறை மற்றும் கிண்ணியாவில் உள்ள மீன்வளம் மற்றும் நீர்வள திணைக்கள அலுவலகங்கள் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. மேலும் சட்டவிரோத மீன்பிடி நடவடிக்கைகளை தடுப்பதையும் கடல் வளங்களை பாதுகாப்பதையும் நோக்கமாக கொண்டு கடற்படையானது எதிர்காலத்திலும் தேவையான நடவடிக்கைகளையும் செயல்பாடுகளையும் தடையின்றி தொடர்ந்து செயல்படுத்த தயாராக உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2026ஆம் ஆண்டுக்குரிய ஆசிரியர் இடமாற்றங்கள் வடமாகாணத்தில் இதுவரை முழுமையாக நடைமுறைப்படுத்தப்படவில்லை என இலங்கை தாய்மொழி ஆசிரியர் சங்கத்தின் யாழ் மாவட்ட செயலாளர் அருள்வதனன் தினோசன் தெரிவித்துள்ளார். ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை தெரிவித்தார். சேவையின் தேவையை கருத்தில் கொண்டு இடமாற்றங்கள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளதால் தேசிய மட்ட இடமாற்றங்களுக்கு நிறுத்தப்பட்டுள்ளது என்ற காரணம் உண்மைக்கு புறம்பானது மற்றும் தவறானது என அவர் குறிப்பிட்டார். இது தொடர்பில் மேலும் தெரிவித்த அவர், வழமையான ஆசை இடமாற்றங்கள் ஆண்டின் தொடக்கத்தில் குறிப்பாக ஜனவரி மாதத்தில் நடைமுறைக்கு வர வேண்டும் என்றாலும் இவ்வாண்டு இதுவரை நடைமுறைப்படுத்தப்படாதது கவலைக்குரிய விடயமாகும் என தெரிவித்தார். சில பாடசாலைகளில் பதிலீட்டு ஆசிரியர்கள் இருந்த போதிலும் இடமாற்றம் கோரி விண்ணப்பித்த ஆசிரியர்களுக்கு இடமாற்றங்கள் வழங்கப்படாத நிலை தொடர்வதாக அவர் சுட்டிக்காட்டினார். குறிப்பாக பன்னி போன்ற கடின சேவை பகுதிகளில் 9 ஆண்டுகள் சேவையை நிறைவு செய்த யாழ் மாவட்டத்தைச் சேர்ந்த ஆசிரியர்களுக்கு கூட இடமாற்றங்கள் வழங்கப்படவில்லை என அவர் சுட்டிக்காட்டினார். யாழ் மாவட்டத்தில் பல பகுதிகளில் ஆசிரியர் பற்றாக்குறை நிலவுகின்ற நிலையில் தற்போதைய பொருளாதார நெருக்கடி மற்றும் அதிகரித்து வரும் எரிபொருள் விலை காரணமாக ஆசிரியர்களின் போக்குவரத்து செலவுகள் அதிகரித்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார். இதற்கு மாறாக ஆசிரியர்களின் சம்பளங்களில் பல்வேறு பிரச்சனைகள் காணப்படுவதாகவும் எந்தவிதமான உயர்வும் இல்லாதால் அவர்கள் கூடுதல் சிரமங்களுக்கு முகம் கொடுப்பதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. மேலும் திட்டமிட்ட முறையற்ற இடமாற்றங்களால் சில ஆசிரியர்கள் இடமாற்றம் செய்யப்பட்டாலும் நீண்ட காலமாக உடல்நல பிரச்சனைகளுடன் இடமாற்றம் எதிர்பார்த்து காத்திருப்பவர்களின் கோரிக்கைகள் புறக்கணிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இதனால் பல ஆசிரியர்கள் உளவியல் ரீதியாக பாதிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். கொழும்பு ஏழில் அமைந்துள்ள 93 வருடங்கள் பழமையான கழகத்துக்கு குறித்தான 180 பேச்சஸ் காணியை கோட்டபய ராஜபக்ச பாதுகாப்பு அமைச்சின் செயலாளராக இருந்து காலம் தொடக்கம் குத்தகைக்கு கொடுக்க முயற்சித்துள்ளார். ஆனால் திட்டம் கைவிடப்பட்டு போக ஜனாதிபதியான பின்னர் மீண்டும் 2019ஆம் ஆண்டு கிடைத்த சந்தர்ப்பமும் ஏற்பட்ட எதிர்ப்பால் நின்று போனது.
ஆனால் என்பிபி அரசாங்கம் குறித்த கிளப் காணியை 99 வருட குத்தகைக்கு வழங்க முயற்சிப்பதாக லண்டனை தலைமையமாக கொண்டு இயங்கும் இலங்கை போலீசார் அரசியல் அழுத்தங்களில் இருந்து பாதுகாக்கும் அமைப்பின் இணையதளத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த குத்தகை கைமாற்றலால் அரசாங்கத்துக்கு 2 பில்லியனுக்கும் அதிகமான நஷ்டம் ஏற்பட போவதாக அதன் தலைவர் தர்மபால தனக்கு கிடைத்த ஆதாரங்களை மேற்கோட்காட்டி தெரிவித்துள்ளார். அதில் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளது, 2019ஆம் ஆண்டு கோட்டபய ராஜபக்ச ஆட்சியில் பிரேமிலேண்ட் நிறுவன உரிமையாளரான பிரேமலாலுக்கு 99 வருட குத்தகைக்கு குறித்த கிளப்பின் காணியை வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அந்த சந்தர்ப்பத்தில் குறித்த காணியின் சந்தை பெறுமதியாக ஒரு பேச்சுக்கு 1,60,000 ரூபாய் மதிப்பிடப்பட்டது. ஆனால் கொழும்பு 7 பிரதேசத்தில் உள்ள காணியின் பெறுமதி மில்லியன் கணக்காகும். ஆனால் அந்த திட்டம் கைவிட்டு போக அன்றைய அரசாங்கத்தின் அமைச்சராக இருந்த பிரசன்ன ரணதுங்க அந்த காணியை நகர அபிவிருத்தி அதிகார சபைக்கு எடுத்துக் கொண்டுள்ளார். குறித்த காணி அரசாங்கத்துக்கு சொந்தமானதாகும். அதன் பின்னர் ஜனாதிபதியான ரணில் விக்ரமசிங்கவும் முயற்சித்துள்ளார். ஆனால் காரியமாகவில்லை. அவ்வாறான ஒரு நிலையில் தான் இந்த அரசாங்கத்தில் குறித்த காணியை அதே பிரேமிலேண்ட் நிறுவனத்துக்கு 99 வருட குத்தகைக்கு வழங்க தீர்மானம் எடுத்துள்ளதாக தெரிய வந்துள்ளது. கொழும்பு 7 அமைந்துள்ள அந்த காணியின் இந்திய சந்தை பெறுமதி ஒரு பேர்ச் 300 லட்சம் ரூபாவாகும். ஆனால் அன்று கோட்டபய ராஜபக்ச வழங்க தீர்மானித்தது 1,60,000 ரூபாவுக்கு வழங்கப்பட இருந்தது குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் இனவாதத்தை முறியடித்து நல்லிணக்கத்தை முழுவதுமாக ஏற்படுத்துவதே எங்களுடைய அரசியல் நிகழ்ச்சி நிரல். அந்த நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவதற்கான பாதை மிக நீண்டது. ஆனால் நாங்கள் அதை முன்னெடுப்பதில் சளைக்க மாட்டோம். அதை எட்டியே தீருவோம் என கொழும்பில் அகில இலங்கை கம்பன் கழகம் நடத்திய கம்பன் விழாவின் இறுதி நாள் நிகழ்வில் தமக்கு வழங்கப்பட்ட விருதை ஏற்றுக்கொண்டு நன்றி தெரிவித்து உரையாற்றிய சமயம் ஜனாதிபதி அனுகுமார் திசாநாயக்க இதனை தெரிவித்தார். கொழும்பு வெள்ளவத்தை ராமகிருஷ்ண மிஷன் மண்டபத்தில் நடைபெற்ற அகில இலங்கை கம்பன் கழகத்தின் இறுதி நாள் நிகழ்வில் அனுகுமார் திசாநாயக்கவுக்கு கம்பன் புகழ் விருது வழங்கப்பட்டது. அந்த விருதை ஏற்றுக்கொண்டு உரையாற்றிய போது அவர் இவ்வாறு தெரிவித்தார். இந்த நாட்டில் எல்லோரும் சம உரிமை உள்ள பிரஜைகளாக ஏற்றத்தாழ்வற்றவர்களாக இந்த நாட்டின் மக்களாக தங்களை உரிமையுடன் கருதி வாழக்கூடிய ஒரு சமாதான நல்லிணக்க சூழ்நிலையை நாங்கள் எட்ட வேண்டும். அதுதான் எங்களின் அரசியல் நிகழ்ச்சி நிரல். அதற்காக நாங்கள் சளைக்காமல் உழைப்போம், பாடுபடுவோம். அது நீண்ட தூர பயணம். இனங்களுக்கு இடையிலான கடந்த காலங்களில் இடம்பெற்ற சம்பவங்களினால் பரஸ்பர சந்தேகம் இருக்கிறது. அதை களைய வேண்டும். இந்த பயணத்தில் நாங்கள் வெற்றி பெற வேண்டும். அதிலிருந்து நாங்கள் விலகவே மாட்டோம். இன நல்லிணக்கத்தை நாங்கள் நிச்சயம் கட்டி எழுப்பியே தீருவோம். தமிழர்களுடைய தலைவர் சம்பந்தன் ஒரு தடவை என்னிடம் ஒரு விடயத்தை மிக ஆணித்தனமாக கூறினார். அனுரா, இலங்கை தேசத்தினுடைய பிரஜையாக இருப்பதை இட்டு நான் பெருமை கொள்வேன். எப்போது என்றால் இந்த நாட்டில் மற்ற எந்த பிரஜைக்கும் குறைவானவன் அல்லன் என்று நான் என்ற நிலைப்பாடு எனக்கும் எனது மக்களுக்கும் உறுதிப்படுத்தப்படும் போது என்றார். அது மிகவும் சரியான கருத்து. அதை நாங்கள் நிச்சயம் ஏற்படுத்துவோம். அந்த பிரதேச மக்கள் தங்களுடைய நிர்வாக விடயங்களை தாங்களே கவனிக்கக்கூடிய ஒரு ஒழுங்குமுறை ஏற்படுத்த வேண்டும். அதையும் நாம் செய்வோம் என ஜனாதிபதி அனுகுமார் திசாநாயக்க தெரிவித்தார். சென்னை நீலாங்கரையில் உள்ள தாவேகா தலைவர் விஜயின் வீட்டுக்கு பலத்த பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளது. சுமார் 100க்கும் மேற்பட்ட போலீசார் வீட்டின் முன் குவிக்கப்பட்டுள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளது. தமிழ்நாட்டில் 234 சட்டமன்ற தொகுதிகளுக்கான சட்டப்பேரவை தேர்தல் கடந்த ஏப்ரல் 23 அன்று ஒரே கட்டமாக நடைபெற்று முடிந்தது. இந்த நிலையில் இன்று காலை 8 மணிக்கு வாக்கு எண்ணிக்கை தொடங்கியுள்ளது. வாக்காளர்கள் அளித்த தபால் வாக்குகள் முதலில் எண்ணப்பட்டன. தற்போது இவிஎம் இயந்திரங்களில் பதிவான வாக்குகளின் எண்ணிக்கை தொடங்கியுள்ளது. இந்த ஆரம்பகட்ட எண்ணிக்கை முடிவுகள் தமிழக அரசியல் வட்டாரத்தில் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. தற்போது உள்ள நிலவரப்படி விஜயின் தமிழக வெற்றி கழகம் 103 இடங்களில் தற்பொழுது முன்னிலை வகிப்பதாகவும், அதிமுக 76 இடங்களிலும், திமுக 54 இடங்களிலும், மற்றவை ஒரு இடத்திலும் முன்னணி வகிக்கின்றதாக தற்போதைய தேர்தல் நிலவரங்கள் தகவல் வெளியாகியுள்ளது.